بسم الله الرحمن الرحيم ألم تر أن الله يعلم ما في السماوات وما في الأرض ما يكون من نجوى ثلاثة إلا هو رابعهم ولا خمسة إلا هو سادسهم ولا أدنى من ذلك ولا أكثر إلا هو معهم أينما كانوا ثم ينبئهم بما عملوا يوم القيامة إن الله بكل شيء عليم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قاف القرآن المجيد بل عجب أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم في أمر مريج إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ومن تبعهم بإحسان إلى يوم الدين. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் இந்த சிறப்பிற்குரிய ஜும்மாவினுடைய முதல் குத்பாவை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் அல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தாபீன்கள் குறிப்பாக இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் கடமையை நிலைநாட்ட அல்லாஹுவிற்கு விருப்பமான இடமான இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழட்டுமாக. கண்ணியத்திற்குரிய இல்லாமல் அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாமல் அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் இவ்வுலகில் நாம் மனித சமுதாயமாக படைக்கப்பட்டு இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மனிதர்கள் அனைவர்களுமே படைத்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுடைய கடமைகளை புரிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுக்கு அஞ்சிய ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும், நாளை மறுமையில் படைத்த அல்லாஹ்விடத்திலே திரு பொருத்தத்தையும் சுவர்க்கத்தையும் அடைய வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த மனித சமுதாயத்தை படைத்து இந்த மனித சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக இந்த தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்தை உலகத்தாருக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய மார்க்கமாக இறைவன் வழங்கியிருக்கின்றார்.
ஏக இறைவனால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளின் மூலமாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை மனிதர்கள் தன்னுடைய வாழ்வில் சிறந்தவர்களாக சிறப்புக்குரியவர்களாக படைத்தவனுடைய பொருத்தத்தை எப்படியெல்லாம் அடைய முடியுமோ, எதையெல்லாம் செய்தால் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்குமோ, எவைகள் செய்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியுமோ அவ்வளவு விஷயங்களையும் ரப்புல் ஆலமீன் நமக்கு அவனுடைய இறைவேதமாகிய குர்ஆனில் இருந்து போதித்து கொடுக்கின்றார். அதே போன்று அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த மனித சமூகம் படைத்த அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர்களாக சிறப்புக்குரியவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக இம்மையுடைய வாழ்வில் படைத்தவனுடைய நினைவுகளும் படைத்தவனுடைய அந்த பண்புகளையும் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு திருமறை குர்ஆனின் மூலமாக தெளிவுபடுத்துகின்றார். நாம் அனைவர்களுமே அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டிருக்கிறோம், நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அப்படி இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்வின் மீது எந்த அளவிற்கு அவனுடைய பண்புகளை அறிந்து வைத்திருக்கிறோம், எந்த அளவிற்கு அல்லாஹுவை நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம், எந்த அளவிற்கு நம்முடைய வாழ்வில் அல்லாஹ்வினுடைய சிறப்புகளை தெளிந்து அறிந்து மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டியது ஒவ்வொரு ஈமான் கொண்டவர்களுடைய கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களுக்கு ஏராளமான அருள் கொடைகளை வழங்கியிருக்கின்றார். வஇன் தஉது நிஅமத்தல்லாஹி லா தஹ்ஸூஹா, மனிதர்களுக்கென்றே அல்லாஹு தஆலா வழங்கிய அருள் கொடைகளை, மனிதனுக்கு தேவையான பொருட்களை, மனிதனுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த அளவிற்கு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் மனிதனால் அதை கணக்கிடவே முடியாது. இன்றைக்கு கணக்கினுடைய கருவிகள் எவ்வளவு சிறப்பு மிக்கதாக துல்லியமாக இருந்தாலும் கூட ரப்புல் ஆலமீனால் வழங்கப்பட்டிருக்கின்ற அருள் கொடைகளை மனிதனால் கணக்கிட முடியாது என்கின்ற அளவிற்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா காலத்திற்கு ஏற்றவாறு அருள் கொடைகளை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். காரணம், மனிதன் தன் ரப்பினுடைய வல்லமையையும் வலிமையையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல்லாஹ்வுடைய உயர்மிக்க பண்புகளில் ஒரு பண்புதான் அல் பஸீர். இறைவன் நம்மை பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். அவனுடைய பார்வையிலிருந்து நாம் தப்பிக்கவே முடியாது. அல்லாஹ் நம்மளை கண்காணித்து கொண்டிருக்கிறான். உலகத்தில் கண்காணிப்புக்காக ஏராளமான கருவிகள் உண்டாக்கப்பட்டிருக்கலாம், அதை அழிக்கலாம் மாட்டலாம். ஆனால் படைத்த ரப்புல் ஆலமீனுடைய பார்வையிலிருந்து மனிதன் செய்கின்ற அத்தனை நன்மையான காரியங்களை இறைவன் உற்று கவனிக்கின்றான். மனிதன் இம்மையுடைய வாழ்வில் அவன் செய்கின்ற பாவம், அவன் செய்கின்ற குற்றம், அவன் செய்கின்ற தீமை, இவைகளையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்பதை ரப்புல் ஆலமீன் நமக்கு திருமறை குர்ஆனின் மூலமாக தெளிவுபடுத்துகிறான். ஏன் அல்லாஹ் அப்படி கூறுகின்றான்? மனிதன் படைத்தவன் நம்மை பார்க்கிறான் என்ற பயத்தோடு நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும், அல்லாஹ்விற்கு விருப்பமானதை செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டியதை செய்ய வேண்டும், அல்லாஹ் கடமையாக்கப்பட்டதை செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய போதனையை எடுத்துக்கொள்ள வேண்டும், அவன் வழிகாட்டிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த உணர்வுகள் இந்த மனித சமூகத்திலே பதிவாக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். அதே போன்று ஒரு மனிதன் தவறு செய்யும் பொழுது, பாவம் செய்யும் பொழுது, தீமை செய்யும் பொழுது தன்னை ரப்புல் ஆலமீன் தன்னை படைத்தவன் கவனிக்கிறான். மனிதர்களிடத்திலிருந்து மறைத்து விடலாம், அடுத்தவரிடத்திலிருந்து மறைத்து விடலாம். ஒரு கணவன் தன் மனைவியிடத்திலே மறைக்கலாம், மனைவி தன் கடவுளிடத்திலே மறைக்கலாம், தந்தை பிள்ளையிடத்திலே மறைக்கலாம், பிள்ளை தகப்பனிடத்திலே மறைக்கலாம். ஆனால் ரப்புல் ஆலமீனிடத்திலிருந்து மறைக்க முடியுமா என்றால் நிச்சயமாக மறைக்க முடியாது. அதை அல்லாஹ் தஆலா உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு இறை நம்பிக்கையாளரிடத்திலே வர வேண்டும். அப்படிப்பட்ட பாவத்தில் இருந்து மனிதன் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அந்த பாவத்தை விட்டு விலகிக் கொள்ள வேண்டும், அந்த தவறை விட்டு விலகிக் கொள்ள வேண்டும், அந்த பாவத்தை செய்துவிடக் கூடாது என்கின்ற ஆழமான உணர்வு இறை நம்பிக்கையாளரிடத்திலே வர வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக நமக்கு
உணர்த்தி காட்டுகின்றான். இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கலாம், ஆனால் இந்த நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்கிறதா? அல்லாஹ் நம்ம பார்க்கிறான், நம்ம தொழுகை விடக்கூடாது. அல்லாஹ் நம்மை பார்க்கிறான், பொய் பேசக்கூடாது. அல்லாஹ் நம்மை பார்க்கிறான், மோசடி செய்யக்கூடாது. அல்லாஹ் நம்மை பார்க்கிறான், ஏமாற்றக்கூடாது என்ற உணர்வு இறை நம்பிக்கையாளரிடத்திலே வர வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான். இந்த உணர்வுகள் ஏற்பட வேண்டும். இந்த உணர்வுகள் இல்லாத ஒரு இபாதத் பயன் தராது. இந்த உணர்வுகளோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். இந்த உணர்வு மனிதனிடத்திலே வந்தால் அவன் தன்னைத்தான் பாவத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வான். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஹுஜராத் 49வது சூராவினுடைய கடைசி வசனமாக 18வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா அவனை பற்றி குறிப்பிடுகிறான். இன்னல்லாஹ யஅலமு கைபஸ் ஸமாவாதி வல் அர்த் வல்லாஹு பஸீரும் பிமா தஅமலூன். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா வானத்தில் உள்ளவையும் சரி, பூமியில் உள்ளவைகளையும் சரி, மறைவான விஷயங்களை, மனிதன் மறைக்கின்ற விஷயங்களை, மனிதன் மறைமுகமாக செய்கின்ற பாவங்கள், மனிதன் மறைக்கின்ற எல்லாவற்றையுமே இந்த பூமியிலும் சரி வானத்திலும் சரி இவைகள் உள்ள மறைவான அனைத்து விஷயங்களையும் இன்னல்லாஹ அல்லாஹ் நிச்சயமாக அறிந்து கொண்டிருக்கிறான், விளங்கி வைத்திருக்கிறான், பார்த்து கொண்டிருக்கிறான். வல்லாஹு பஸீரும் பிமா தஅமலூன். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதையும் அல்லாஹ் தஆலா பார்க்கிறார். பஸீர் என்றால் இறைவன் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான், கவனிக்கக்கூடியவனாக இருக்கிறான், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று இறை நம்பிக்கையாளர்களுக்கு படைத்தவனுடைய பார்வை உங்கள் மீது இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அவனுடைய பார்வையிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது. உலகத்தில் உங்களோடு நெருக்கமாக இருக்கிற உன் மனைவிடத்திலிருந்து மறைக்கலாம், படைவித்தவனுக்கு முன்னால் எந்த ஒன்றையும் உங்களால் மறைக்க முடியாது என்கின்ற ஒரு ஆழமான செய்தியை மனிதனை பாவத்திலிருந்து பாதுகாப்பதற்காக, மனிதனை தீமையிலிருந்து பாதுகாப்பதற்காக, மனிதனை மானக்கேடான காரியத்திலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆழமான விஷயத்தை அங்கே பதிய வைக்கின்றான். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் இஸ்ரா 17வது சூராவினுடைய 30வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இன்ன ரப்பக யபசுத்து ரிஸ்க லிமன் யஷா வ யக்திர் இன்னஹு கான பிஇபாதிஹி கபீரம் பஸீரா. அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான், இன்ன ரப்பக உங்களை படைத்தவன், உங்களை உருவாக்கியவன், உங்களுக்கு ரிஸ்க கொடுக்கிறவன். அல்லாஹ் சொல்றான், இன்ன ரப்பக யபசுத்து ரிஸ்க லிமன் யஷா. அவன் யாருக்கு நாடுகிறானோ அடியார்களில் அவர்களுக்கு செல்வாக்கை அதிகமாக கொடுக்கிறான், பரக்கத்தாக கொடுக்கிறான், அதிகமாக கொடுக்கிறான். ஓ எக்குதீர் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு அளவோடு கொடுக்கிறான், தேவைக்கு கொடுக்கிறான், சேவைகளை பூர்த்தி செய்ய கொடுக்கிறான், எளிமையாக கொடுக்கிறான். இன்னஹு கான கபீரம் பஸீரா. நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அனைத்து விஷயங்களையும் அறிந்தவனாக பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். ஏனென்றால் பொருளாதாரத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது மனிதன் செல்வம் கிடைத்து விட்டது என்பதனால் தன்னுடைய மன இச்சையின் அடிப்படையிலே பாவத்திலே சேர்ந்து விடக்கூடாது, பெருமையிலே விழுந்து விடக்கூடாது, படைத்தவனை மறந்து விடக்கூடாது என்று செல்வாக்கை பற்றி சொல்லிவிட்டு அல்லாஹ் உணர்த்தி காட்டுகிறான். உன்னிடத்தில் காரியம் என்ன செய்கிறாயோ அதை அல்லாஹ் தஆலா பார்க்கிறான் என்று ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்டு காட்டுகிறான். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் ரப்பு உலகத்தினுடைய எல்லாத்தையும் பார்க்கிறான் என்பதை இன்னும் தெளிவாக இபாதத்தில் செய்வதையும் அல்லாஹ் கவனிக்கின்றான் என்பதையும் அல்லாஹ் தஆலா நமக்கு உணர்த்தி காட்டுகிறான். ரப்பல் ஆலமீன் சூரத்துல் பக்ரா 2வது சூராவினுடைய 210வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வ அகீமுஸ் ஸலாத வ ஆத்துஸ் ஸகாத வ மா துகத்திமு லி அன்ஃபுசிக்கும் மின் கைரின் தஜிதுஹு இன்தல்லாஹ் இன்னல்லாஹ பிமா தஅமலூன பஸீர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், வ அகீமுஸ் ஸலாத, தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள், 5 வேளை தொழுகையை நீங்கள் பரிபூர்ணமான முறையிலே கடைபிடித்து நடந்து கொள்ளுங்கள். வ ஆத்துஸ் ஸகாத, அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட ஜகாத்தை முறையாக நீங்கள் கொடுத்து விடுங்கள். வ மா துகத்திமு லி அன்ஃபுசிக்கும் மின் கைரின், இந்த உலக வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் செய்து வைத்தீர்களோ அதனுடைய நன்மையை படைத்த அல்லாஹ்விடத்திலே பெற்றுக்கொள்வீர்கள். வல்லாஹு பிமா தஅமலூன பஸீர், நீங்கள் செய்கின்ற எல்லா காரியங்களையும்
இறைவன் பார்த்து கொண்டு இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஒரு மனிதன் இபாதத்து செய்வது, தொழுவது, நோன்பு வைப்பது, ஜகாத் கொடுப்பது, தான தர்மங்கள் செய்வது, உலக வாழ்க்கை இறை இபாதத்துகள் எந்த ஒரு இபாதத்தை மனிதன் செய்தாலும் அதை இறைவன் என்ன செய்கிறான், பார்த்து கொண்டிருக்கிறான் என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். ஒரு மனிதன் தன் வாழ்வில் எந்த ஒரு இபாதத்தை செய்தாலும், ஒரு கடுகளவான தர்மங்களை கொடுத்தாலும் இதை இறைவன் அறிந்து வைத்திருக்கிறான், இறைவன் பார்க்கிறான் என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அதே போன்றுதான் அல்லாஹ் தஆலா மனிதன் பாவங்களை செய்யும் பொழுதும் இறைவன் அவனுடைய பாவத்தை குற்று நோக்கி கொண்டிருக்கிறான், பார்க்கின்றான். அதையும் அல்லாஹ் தஆலா நமக்கு திருமறை குர்ஆனுடைய சூரத்து நிசா 4வது சூராவினுடைய 108வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். வகஃபா பி ரப்பிக பி துனூபி இபாதிஹி கபீரம் பஸீரா. உங்களுடைய இறைவனுக்கு நீங்கள் செய்கின்ற பாவத்தின் காரணமாக, அடியான் செய்கின்ற பாவத்தை இறைவன் கவனிக்கக்கூடியவனாக, அவனை பார்த்து கொண்டிருக்கிறதற்கு அல்லாஹ்வே சாட்சியாளனாக இருக்கிறான், அல்லாஹ்வே போதுமானவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். ஒரு அடியான் பாவம் செய்யும் பொழுது, தவறு இழைக்கும் பொழுது, குற்றம் செய்யும் பொழுது, மோசடி செய்யும் பொழுது, இப்படி உலகத்தில் உள்ள எத்தனை பாவங்களை மனிதன் செய்கின்றானோ அந்த பாவத்திற்கு சாட்சியாரு, அல்லாஹ்வே போதுமானவன், அல்லாஹ் அதற்கு சாட்சி கூறுவான் என்று அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு குர்ஆனின் மூலமாக தெளிவுபடுத்துகிறான். அப்ப இந்த உலக வாழ்க்கையில் இறை நம்பிக்கை கொண்டிருக்கிற நாம், அல்லாஹ் நம்மை பார்க்கின்றான் என்கின்ற அந்த நம்பிக்கை நம்மிடத்தில் வரும் பொழுதுதான் மனிதன் பாவத்தை விட்டு விலகி நன்மை நோக்கி பயணிப்பான். எனவேதான் அல்லாஹ் தஆலா எந்த அளவிற்கு மனிதர்களை கவனிக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யஅலமு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதன் சஜிதாவில் இருக்கும் பொழுது பார்க்கிறான். ஹீன தகூமு, அவன் தொழுகைக்காக நிற்பதையும் அல்லாஹ் தஆலா பார்த்து கொண்டிருக்கிறான். வ தகல்லுபுக பிஸ்ஸாஜிதீன், சஜிதாவில் அவன் கிடைக்கின்ற பொழுது அந்த நிலையையும் அல்லாஹ் தஆலா அறிந்து வைத்திருக்கிறான் என்று ரப்புல் ஆலமீன் குர்ஆனின் மூலமாக இறைவனுடைய பண்புகளில் ஒரு பண்புதான் இறைவன் அடியார்கள் செய்கின்ற நன்மையையும் கவனிக்கிறான், பாவத்தையும் கவனிக்கிறான். பாவத்தை கவனிப்பதனுடைய நோக்கம் என்ன? மனிதனுக்கு இந்த நம்பிக்கை வந்துவிட்டால் நம்மளை படைச்ச ரப்பு பார்க்கிறாங்கிற உணர்வு வந்து அந்த பாவத்தை விட்டு விலகி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். இல்லை என்றால் அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் இதற்கான தண்டனையை கொடுப்பான் என்பதை எச்சரிக்கையும் செய்கிறான். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு திருமறை குர்ஆனாகிய 57வது சூராவிலே சொல்லி காட்டுகிற சூரத்துல் ஹதீதினுடைய 57வது சூராவினுடைய 4வது வசனத்திலே அல்லாஹ் சொல்றான், ஒவ்வொ மஅக்கும், அல்லாஹ் உங்களோடு தான் இருக்கிறான், ஐனமா குந்துன், நீங்கள் எங்கே இருந்த போதிலும் சரி அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஏன்? மனிதன் இதை புரிந்து கொள்ள வேண்டும், இறை நம்பிக்கையாளர் விளங்கிக் கொள்ள வேண்டும், நம்மோடு அல்லாஹ் தஆலா பார்த்து கொண்டிருக்கிறான். எனவே நாம் பாவத்தை விட்டு விலகி நன்மையான காரியம் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதை உணர்த்தி காட்டுகிறான். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவுக்கு அடியார்களுடைய நெருக்கமாக இருக்கிறான், மனிதர்களை எப்படி எல்லாம் அல்லாஹ் கவனிக்கிறாங்கிறத இந்த சூரத்துல் முஜாதலா 58வது சூராவினுடைய 7வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். அலம் தர அன்னல்லாஹ யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். நபியே, நீர் பார்க்கவில்லையா? அல்லாஹ் தஆலா வானங்களில் உள்ளவற்றையும் பூமியில் உள்ளவற்றையும் அவன் அறிந்து வைத்திருக்கிறான். அலம் தர அன்னல்லாஹ யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். வானங்களில் உள்ளவை பூமியில் உள்ளவை அனைத்தும் அல்லாஹ் அறிந்து கொண்டிருக்கிறான். மா யகூனு மின் நஜ்வா, மா யகூனு மின் நஜ்வா ஸலாஸத்தின் இல்லா ஹுவ ராபிஉஹும் வலா கம்ஸத்தின் இல்லா ஹுவ சாதிஸுஹும் வலா அத்னா மின் தாலிக வலா அக்ஸர மின் தாலிக இல்லா ஹுவ மஅஹும் ஐனமா கானு ثم ينبئهم يوم القيامة بما كانوا فيه يوم القيامة إن الله بما تعملون خبير. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிற, மனிதனை பார்க்கவில்லையா? வானத்தில் உள்ளவற்றை அறிகின்றான், பூமியில் உள்ளவற்றை அறிந்திருக்கின்றான். மா யகூனு மின் நஜ்வா ஸலாஸத்தின் இல்லா ஹுவ ராபிஉஹும். 3 மனிதர்கள் ரகசியம் பேசினால் 4வதாக அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான். 5 பேர் ரகசியம் பேசினால் 6வதாக அல்லாஹ் இருக்கின்றான். அதைவிட குறைவாக இருந்தாலும் அவர்களோடு ஒருவனாக இறைவன் இருக்கிறான், அதைவிட கூடுதலாக இருந்தாலும் அவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். ஐனமா கானு மஅஹும், அவர்கள் எங்கிருந்த போதிலும் அல்லாஹ் அவர்களோடு இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா எவ்வளவு தெளிவாக சொல்லி காட்டுகிறான். ஒரு மனிதன் 3 பேர் ரகசியம் பேசினால் 4வதாக அல்லாஹ் இருக்கிறான், 5 நபர்கள் பேசினால் 6வதாக அல்லாஹ் இருக்கிறான்.
இருக்கிறான். இப்படி அதை விட குறைவாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் அவர்களோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருக்கின்றான். சும்ம யுனப்பிஹும் பிமா அமிலு யௌமல் கியாமத்தி, மறுமை நாள் பிறகு நீங்கள் என்ன பேசிக் கொண்டிருந்தீர்கள், என்ன செய்து கொண்டிருந்தீர்கள், எந்த பாவத்தின் பக்கம் சென்றீர்கள், எந்த பாவத்தை மனிதர்களை விட்டு நீங்கள் மறைக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தீர்களோ அந்த பாவத்தை எல்லாம் அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் உங்களுக்கு அறிவிப்பான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு எச்சரிக்கை செய்கிறான். இதெல்லாம் ஏன் அல்லாஹ் சொல்றான்? மனிதன் தன் வாழ்வில் பாவத்தின்பால் விழுந்து விடக்கூடாது, பாவத்தை செய்து விடக்கூடாது, மனிதர்கள் யாரும் பார்க்கவில்லை என்று நினைத்து செய்து விடக்கூடாது. ஏனென்றால் படைத்தவனுடைய பார்வை இருக்கிறது, மனிதனுடைய பார்வையிலிருந்து தப்பித்து விடலாம். அதையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். மனிதர்கள் யஸ்தக்ஃபௌன மினன் நாஸ், மனிதர்களிடமிருந்து பாவத்தை மறைக்கிறார்கள். மனிதன் பார்க்க யாரும் பார்க்கல அப்படின்னு மறைக்கிறான். ஆனா வலா யஸ்தக்ஃபௌன மினல்லாஹ், அல்லாஹ்விடமிருந்து அந்த பாவத்தை என்ன செய்ய முடியாது, மறைக்க முடியாது. அல்லாஹ் அவர்களோடு இருக்கிறான் என்று ரப்பல் ஆலமீன் மனிதர்களை பாவத்தை விட்டு விலகிக் கொள்வதற்காக, நன்மையின்பால் திரும்ப வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய பார்வை நம் மீது இருக்கிறது என்பதை சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து புறப்படுறாங்க. புறப்படும் பொழுது அந்த கார் தௌரிலே இருக்கும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அல்லாஹ்வுடைய தூதரும் இருக்கிறாங்க. இருவரும் இருக்கும் பொழுது எதிரணியில் குஃபார் குறைஷிகள் தூண்டு கொள்கிறார்கள். அந்த தூண்டு கொண்ட நேரத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்றாங்க? அந்த குஃபார்களை பார்க்கிறார்கள். அவருடைய கால் பாதங்களை பார்த்து விடுகிறார்கள். பார்த்துட்டு ரசூலுல்லாஹ்விடம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, எதிரிகள் நமக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க, நம்மளை பிடிச்சிருவாங்கன்னு சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், லா தஹஸன் இன்னல்லாஹ் மஅனா, நீங்க கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம்மளோடு இருக்கிறான் என்று சொன்னார்கள். இருவர் நாம் இருந்தாலும் நம்மளோடு அல்லாஹ் இருக்கிறான் என்ற உணர்வை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி தெளிவுபடுத்துறாங்க. மற்றும் புகாரியிலே பதிவு செய்யப்படுகிறது, அத்ததுனூன பில்லாஹி இஸ்னைன், நம்மளோடு நாம ரெண்டு பேர் தான் இருக்க நினைக்கிறீங்களா? வல்லாஹு சாலிசுஹுமா, மூன்றாவதாக நம்மளோடு யார் இருக்கிறா? அல்லாஹ் இருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார் என்று சொன்னார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் எல்லா அடியார்களையும் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான், கவனிக்கக்கூடியவனாக இருக்கிறான். எனவே மனிதன் தன்னை நன்மையின்பால் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும், பாவத்திலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும். தான் பாவம் செய்யும் பொழுது நம்மளை படைத்த ரப்பல் ஆலமீன் பார்க்கின்றான் என்ற சிந்தனை வர வேண்டும் என்பதையே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஏராளமான வசனங்களின் மூலமாக நமக்கு நினைவூட்டி காட்டுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித உருவத்திலே வருகிறார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இந்த ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய தூதரிடம் சபையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப என்ன செய்றாங்க? ஒரு மனிதர் வெளியூரிலிருந்து பயணம் மேற்கொண்டு வெண்ணிறமான ஆடை அணிந்தவர்களாக, பயணத்தினுடைய எந்த அடையாளமும் இல்லாமல் ஒரு அழகிய வெள்ளையான ஆடையோடு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வர்றாங்க. வந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கத்தில் நேருக்கு நேராக உட்கார்கிறார்கள். உட்கார்ந்து விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேள்வியை கேட்கிறார்கள். அக்பிர்னி அனில் இஸ்லாம், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் இஸ்லாத்தை பற்றி எனக்கு சொல்லுங்கள் என்று அந்த மனிதர் கேட்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன் தஷஹத அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் வ அப்துஹு, அல்லாஹ் இஸ்லாம் என்று சொன்னால் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் அடியார் என்றும் நான் சாட்சி கூறுகிறேன். மேலும் அல்லாஹ் தஆலா வ துகீமுஸ் ஸலாத் வ துஅதி ஸகாத் வ தஸூமு ரமலான் வ துஹஜ்ஜுல் பைத்துல்லாஹ், நீங்கள் அல்லாஹ் 5 வேளை உங்கள் மீது கடமையாக்கப்பட்ட தொழுகை இருக்கிறது, உங்களுக்கு மீது செல்வந்தர்கள் ஜகாத் கடமையாக்கப்பட்டு இருக்கிறது, ரமலானுடைய மாதம் வந்தால் நோன்பு நோக்க வேண்டும் கடமையாக்கப்பட்டு இருக்கிறது, வசதி வாய்ப்பு கொடுத்தவர்கள் ஹஜ் என்ற கடமையை, இப்படி இஸ்லாத்தை பற்றி அவர்கள் சொல்கிறார்கள். இதை கேட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சொன்ன பிறகு வந்தவர் சொல்கிறார், அது சத்தத்தவு, நீங்கள் உண்மையை சொல்லிவிட்டீர்கள். கேள்வி கேட்டவரே பதில் சொன்னவரை பார்த்து நீங்கள் உண்மையை சொல்லிவிட்டீர்கள் சொன்னாங்க. பிறகு திரும்ப ஒரு கேள்வி கேட்கிறாங்க, அக்பிர்னி அனில் ஈமான், ஈமானை பற்றி சொல்லுங்க என்று கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, துமினூன பில்லாஹி வ ரசூலிஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும், வானவர்கள் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய வேதத்தின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும், மறுமை நாள் உண்டு என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும், அங்கே
அங்கே கதிரு நன்மை தீமை என்பது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வருகிறது என்ற ஈமானை கொள்ள வேண்டும் என்கிற ஈமானுடைய விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. பிறகு அந்த கேள்வி கேட்டவரே சொல்றார், நீங்கள் உண்மையை சொல்லிவிட்டீர்கள் சொன்னாங்க. இதெல்லாம் சஹாபாக்கள் பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க. வந்து கேள்வி கேட்டாரு, ரசூலுல்லாஹ் பதில் சொன்னாங்க. ஆனா திரும்ப அவரே சொல்றாரே நீங்கள் உண்மையை சொல்லிவிட்டீர்கள் என்று சொல்கிறார்கள். பிறகு மூன்றாவது கேட்கிறார்கள், வா அக்பிர்னி அனில் இஹ்சான், நல்ல காரியங்கள் என்றால் என்ன, நான் இஹ்சான் என்றால் என்ன கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன் தஅபுதுல்லாஹ் கஅன்னக தரா, நீங்கள் தொழுகின்ற பொழுது, நீங்கள் அல்லாஹ்வை வணங்குகின்ற பொழுது அல்லாஹ்வை நீங்கள் பார்ப்பதை போன்று வணங்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். நல்ல இபாதத் என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய இபாதத் எப்படி இருக்க வேண்டுமா, அன் தஅபுதுல்லாஹ் கஅன்னக தரா, ரப்புல் ஆலமீன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான், நீங்கள் அவனை பார்ப்பதை போன்று வணங்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. ஃபஇல்லம் தகுன் தரா, நீங்கள் இறைவனை பார்க்கவில்லை என்றால் ஃபஇன்னஹு யராக, அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வோடு நீங்கள் இபாதத் செய்ய வேண்டும். இப்படியான அழகிய இபாதத்து தான் ஒரு மனிதனிடத்தில் வர வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்ப ரப்புல்லா நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தால் உலகத்தில் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். தொழுகையா இருக்கலாம், நோன்பா இருக்கலாம், ஜக்காத்தா இருக்கலாம். இந்த உலக வாழ்க்கையில் நாம் இபாதத்தை விடுகிறோம் என்றால் அல்லாஹ் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றான். கொஞ்ச காலத்துக்கு அல்லாஹ் விட்டு வைக்கிறான். அல்லாஹ்வுடைய தண்டனை எப்போ வரும் தெரியாது. ஒரு மனிதன் பாவம் செய்கிறான், ஆனால் நன்றாக இருக்கிறான் என்று மனிதன் நினைக்கிறான். ஆனால் அல்லாஹ் தஆலா அவனுடைய தண்டனையை பிற்படுத்தி வைக்கின்றான். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா உடனடியாக தண்டனை கொடுப்பான் என்று சொன்னால் இந்த பூமியில் யாருமே வாழ முடியாத நிலை ஏற்பட்டுவிடும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு புரிய வைக்கிறான், நீங்கள் எந்த ஒரு இபாதத் செய்தாலும் சரி, எந்த ஒரு பாவங்களை செய்தாலும் சரி, அல்லாஹ் தஆலா நேரடியாக இதை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வும் சிந்தனையும் நம்மிடத்தில் வரும்பொழுதுதான் மனிதன் பாவத்தை விட்டு விலகி தன் கடமைகளை நோக்கி விரைய வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மகத்துவத்தை பற்றி நமக்கு தெளிவுபடுத்துகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிறகு அந்த மனிதர் யார் என்பதை சஹாபாக்கள்கிட்ட அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க. ஒருத்தர் வந்தாரு, கேள்வி கேட்டாரு, நான் பதில் சொன்னேன். அவர் என்ன சொன்னார், திரும்ப நீங்க உண்மையை சொன்னீர்கள் என்று சொன்னார்கள். வந்தவர் யார் என்று சொன்னால் ஹுவ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். வந்தவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், யுஅல்லிமுக்கும் தீனக்கும், உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வந்திருக்கிறார் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப இபாதத் என்பது இறைவன் நம்மை பார்க்கின்றான், பார்த்து கொண்டிருக்கின்றான் என்கின்ற நினைவோடு நாம் இபாதத் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு விளக்கம் அளிக்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய முக்கியமான பண்பு தான் அல் பசீர், அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த இறை நம்பிக்கையாளருடைய உள்ளத்தில் அல்லாஹ் பார்க்கிறாங்கிற ஒரு சிந்தனை உணர்வும் உண்மையிலே இருக்குமே என்றால் மனிதன் இபாதத்தை விட மாட்டான், பாவத்தை செய்ய மாட்டான். அல்லாஹ் எப்படி ஒரு பாதுகாப்பான ஒரு கவசத்தை, ஒரு வழிகாட்டல, ஒரு கருவியை நம்மகிட்ட கொடுத்திருக்கிறான், அல் பசீர். அப்ப அல்லாஹ் தஆலா பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். மனிதன் இதை புரிந்து கொண்டு தன் இபாதத்தை நோக்கி வர வேண்டும், பாவத்தை விட்டு விலகி நிற்க வேண்டும் என்பதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உணர்த்தி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி, எந்த அளவுக்கு இபாதத்தில் இருந்தாங்க, பயந்து நடந்தாங்க. ஒரு முறை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜத ஃபீஹி தம்ரத்துன் ஃபீ தரீக், ஒரே ஒரு துண்டு பேரித்தம்பழம் வழியிலே பாதத்திலே கிடக்கின்றது, வழியிலே கிடக்குது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், லவ்லா அன்னி அகாஃபு அன் தகூன ஸதகல் அகல்துஹா, இந்த ஒரு கிடைக்கின்ற இந்த ஒரு பேரித்தம்பழம் இது தர்மத்தினுடைய பொருளாக இருக்குமோ என்று நான் பயப்படுகிறேன். ஏனென்றால் தர்மத்தினுடைய ஜகாத்துடைய பொருள் எனக்கு ஹராமாக ஆக்கப்பட்டிருக்கிறது, இதை நான் சாப்பிட்டா மிகப்பெரிய பாவி ஆயிடுவேன், அதனால தான் இந்த ஒரு துண்டு பேரித்தம்பழத்தை கூட நான் எடுத்து சாப்பிடாமல் இருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்போ எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ரப்பை பயந்தார்கள். கிடைப்பது ஒரு ஜகாத்தினுடைய பொருளாகிய ஒரு பேரித்தம்பழ துண்டு தான். அல்லாஹ்வுடைய தூதர் அதை சொல்கிறார்கள், நான் அஞ்சுகிறேன், பயப்படுகிறேன், படைத்தவனுடைய பார்வை விட்டு நான் அகற்ற முடியாது, நான் படைத்த ரப்புல் ஆலமீனை கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்கின்ற அச்சத்தின் காரணமாகத்தான் அதை நான் எடுக்காமல் இருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அதே போன்று தன்னுடைய பேர குழந்தையாக ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா ஒரு முறை மஸ்ஜித் நபவியில் என்ன செய்து, ஜகாத்துடைய மால் பேரித்த பழங்கள் குவிக்கப்பட்டிருந்த பொழுது அந்த குழந்தை என்ன செய்து, சின்ன வயசு தான், அந்த குழந்தை ஒரு பேரித்தம்பழத்தை எடுத்து வாயில் போட்டு விடுகிறது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகப்படுத்துறாங்க, கஹ் அம்மா அலிம்த அன்னா லா நாக்குல் சதகா,
தன் விரலை வாயிலே உள்ளே விட்டு வெளியாக்கி நீ துப்பு என்று தன் பேர குழந்தையிடத்தில் சொல்கிறார்கள். அன்னால நஅக்குலு சதகா, தர்மத்தினுடைய பொருள் நமக்கு நம்முடைய குடும்பத்தினருக்கும் இறைவனால் தடுக்கப்பட்ட ஒன்று என்பதை உணர்த்தி காட்டுகிறார்கள். நாம் இன்றைக்கு சின்ன குழந்தையாக இருந்து அதை சாப்பிட்டு விட்டாலும் நாளை மறுமைக்கு பதில் சொல்ல வேண்டும். படைத்தவன் அதை கவனிக்கின்றான் என்கின்ற அந்த படைத்தவனுடைய நினைவை அங்கே நிலைப்படுத்தி காட்டுகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்தில் நமக்கு ஏராளமான அருள்கொடைகளையும் உடல் ஆரோக்கியத்தையும் செல்வாக்கையும் நமக்கு வேலை வாய்ப்புகளையும் குடும்பங்களையும் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் மனிதன் படைத்தவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். படைத்தவனுடைய பார்வை விட்டு நாம் மறைக்க முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இன்னல்லாஹ லா யக்ஃபா அலைஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா, வானத்திலும் சரி பூமியிலும் சரி அல்லாஹ்வுக்கு தெரியாத எந்த ஒரு விஷயமும் கிடையாது. நாம வேண்டா நம்முடைய மொபைல்களில் எவ்வளவு தவறான செய்திகளை பார்ப்போம், தீய எண்ணங்களோடு பார்ப்போம். அது மனிதனிடத்தில் இருக்கின்ற பொழுது அந்த பாவ சுமைகள் அங்கே மனிதர்கள் பார்க்கவில்லை என்று நினைக்கலாம். ஆனால் நம்மளை படைத்த ரப்பு பார்க்கிறான் அல்லவா, அந்த உணர்வுகள் ஏற்பட வேண்டும். நம்மை இறைவன் உற்று நோக்கி கொண்டிருக்கிறான். இதையெல்லாம் நாளை மறுமையில் அல்லாஹ் போட்டு காட்டுவான். நாளை தண்டனையிலிருந்து நாம் வேதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது. அல்லாஹ்வினுடைய பார்வையிலிருந்து எந்த ஒரு அடியானும் தப்பித்துக் கொள்ள முடியாது என்பதையே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு குர்ஆனின் மூலமாக தெளிவுபடுத்துகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், நாளை மறுமை நாளில் அரிசினுடைய நிழலில் 7 நபர்களுக்கு இடை கிடைக்கும் என்று சொன்னார்கள். அதிலே ஒரு நபர் யார்? இம்ராத்துன் ஜாத் ரஜுலின், ஒரு மனிதர் தாத் இம்ராத்தஹு ஜாத் மன்சபின் வ ஜமால், ஒரு மனிதன் தனிமையில் இருக்கிறார். தனிமையில் இருக்கின்ற பொழுது அவனிடத்திலே ஒரு மானக்கேடான காரியத்தை செய்வதற்கு ஒரு ஆணோ ஒரு பெண்ணை நெருங்கி வருகின்ற பொழுது அந்த ஆண் மகன் இத்தகில்லா, நீ அல்லாஹ்வை பயந்து கொள் என்று அந்த பெண்மணி சொல்லுகின்ற அந்த வார்த்தை, நீ மனிதர் வேண்டா பார்க்காம இருக்கலாம், நம்ம தனிமையில் இருக்கலாம், ஆனால் நம்மளை படைத்த ரப்புல் ஆலமீன், நம்மை உருவாக்கிய ரப்புல் ஆலமீன், நமக்கு உணவளிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி நீ அல்லாஹ்வை பயந்து கொள் என்று சொன்ன உடனே அந்த ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாக, அல்லாஹ் நம்மை பார்க்கின்றான் என்ற உணர்வின் காரணமாக ஒரு மனிதன் இந்த பாவத்தை இறைவன் பார்க்கிறான் என்பதற்காக விட்டு தொலைத்து தூரமாகிவிட்டால் அப்படிப்பட்ட அடியானுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய உயர்வு அந்தஸ்து என்ன தெரியுமா? நாளை மறுமை நாள்ல அரிசினுடைய நிழலே கிடைக்காத அந்த நாள்ல அல்லாஹ்வினுடைய அரிசினுடைய கீழே நிழல் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு ஆணாக இருக்கலாம், ஒரு பெண்ணாக இருக்கலாம், ஒரு தவறான எண்ணத்திலே செயல்படுகின்ற பொழுது படைத்தவனுடைய நினைவு வர வேண்டும். மலகத்தில் தாய் பார்க்காம இருக்கலாம், தந்தை பார்க்காம இருக்கலாம், சகோதரர் பார்க்காம இருக்கலாம், சகோதரி பார்க்காம இருக்கலாம், நம்முடைய நண்பர்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனால் நம்ம எல்லாம் படைத்த ரப்புல் ஆலமீன் மறைக்க முடியுமா? அவன் பார்க்கிறாங்கிற ஒரு உணர்வு இறை நம்பிக்கையாளர்கள் வரணும். யாருக்கு அப்படி வருதோ அவன் தான் உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள். ஒரு மனிதனை தனிமையில் பாவத்தை விட்டு தடுப்பதற்கு இந்த கருவி பயன்படுமே என்றால் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றுதான் அல்லாஹ் தஆலா நினைவூட்டி காட்டுகிறான். ஒரு மனிதனை பாவத்திலிருந்து தடுப்பதற்கு இறைவனுடைய பார்வை இருக்கிறது, இறைவனுடைய கண்காணிப்பு இருக்கிறது, இறைவனுடைய கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறது என்ற உணர்வு மனிதன் உலக வாழ்க்கையில் சாதாரண ஒரு கேமராவுக்கு பயப்படுகிறான். தன்னிடத்தில் இருக்கிற மொபைலை நோண்டி எடுத்தால் உள்ளதில் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தக்கூடிய அளவிற்கான அறிவு விஞ்ஞானிகள் வளர்ந்து கொண்டு போனாலும் ரப்புல் ஆலமீன் தன் உலக வாழ்க்கையில் மனிதன் செய்கின்ற அவ்வளத்தையும் பதிவு செய்கிறார். எனவே நீங்கள் ரப்புல் ஆலமீன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு இறை நம்பிக்கையாளர்கள் ஏற்பட வேண்டும் என்று ரப்புல் ஆலமீன் குர்ஆனின் மூலமாக சொல்லி காட்டுகிறான். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்படி ஒரு அடியான், ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ இந்த பாவத்திலிருந்து ரப்புல் ஆலமீன் பார்க்கிறான், அவன் பார்வையில் தப்ப முடியாது. நாளை மறுமையில் போட்டு உடைப்பான், கேவலப்படுத்துவான். மனிதன் என்ன நினைக்கிறான்? பிறருக்கு தெரிஞ்சா நம்ம அசிங்கப்பட்டுடுவோம், நண்பருக்கு தெரிஞ்சா கேவலப்பட்டு விடுவோம், குடும்பத்துக்கு தெரிஞ்சா கேவலப்பட்டுருவோம் என்று பயப்படுகிறானே தவிர வலா யக்ஷௌன மினல்லாஹ், அல்லாஹ்வை அவன் பயப்படவில்லை. அல்லாஹ்வை பயப்படாவிட்டால் அல்லாஹ்ட்ட என்ன செய்ய முடியாது? மறைக்க முடியாது. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது நன்மையாக இருக்கலாம், அது பாவமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ரப்புல் ஆலமீன் பார்த்து கொண்டிருக்கிறான். அவனை விட்டு அதை தடுக்க முடியாது, மறையாது என்பதை ரப்புல் ஆலமீன் குர்ஆனின் மூலமாக நமக்கு நினைவு
ஊட்டி காட்டுகிறான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்வில் அல்லாஹ்வுடைய பண்புகளில் மிக முக்கியமான அல் பசீர் என்று சொன்னால் இறைவன் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான், கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கிறான். எனவே நம்முடைய எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும் அது பதிவு செய்யப்படுகிறது, எந்த ஒரு தீமையாக இருந்தாலும் அதை கவனித்துக் கொண்டிருக்கிறான் இறைவன். நாளை மறுமையில் அதற்குரிய தண்டனை உண்டு என்பதை எச்சரிக்கை செய்கிறான். எனவே மனிதர்களை பாவத்தில் இருந்து தடுப்பதற்கும் நன்மையின் இபாதத்தின் பக்கம் திரும்புவதற்கும் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அல் பசீர் என்கின்ற பண்பை மனிதர்களுக்கு உணர்த்தி காட்டுகிறான். இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடும் சிந்தனையோடும் இபாதத்து பக்கம் திரும்பி தவறான பாதையில் தீமையிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீமுல் ஜலீல் வஸ்தக்ஃபிர் லிதம்பி இன்னஹு கான கஃபூரர் ரஹீமா. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளின் மூலமாகவும் இறைவன் தன்னுடைய வல்லமையை பற்றி தன்னுடைய பண்புகளை பற்றி நமக்கு உணர்த்தி காட்டுகிறான். காரணம், மனிதன் நன்மையை செய்ய வேண்டும், நாளை மறுமையில் சொர்க்கத்தில் பிரவேசிக்க வேண்டும். நன்மையால் மட்டும்தான் நாளை மறுமையில் நாம் சொர்க்கத்தில் பெற முடியும். அல்லாஹ்வுடைய ரஹமத்தின் காரணமாகத்தான் மறுமையில் சொர்க்கத்தை பெற முடியும். மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் பாவத்தை விட்டு விலகிக் கொள்ள வேண்டும் என்பதற்கான அழகிய வழிமுறைகளை இறைவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய சிறப்புகளை பண்புகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் அல்லாஹ் தஆலா சூரத்துல் அஅராஃப் 7வது சூராவினுடைய 180வது வசனத்திலே சொல்கிறான், வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபத்உஹு பிஹா. அல்லாஹ்விற்கென்று அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன, அழகிய பெயர்கள் இருக்கின்றன. அந்த பெயர்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்குமே கிடையாது. அல்லாஹ்விற்கு மட்டுமே தான் அவைகள் உரியவை, சொந்தமானவை. அவனுடைய பண்புகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அதை கொண்டு நீங்கள் அல்லாஹ்வை அடையுங்கள், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். ஒரு அடியான் இந்த உலகத்தில் வாழும் பொழுது முதலாவதாக அறிந்து கொள்வது அல்லாஹ்வினுடைய திருப்பெயர்களை அறிந்து கொள்ள வேண்டும், அந்த சிறப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டும். அதை வைத்து அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்திக்க வேண்டும். அவனை அழைப்பதும் அதை கொண்டுதான் அழைக்க வேண்டும் என்றும் அல்லாஹ் தஆலா நமக்கு வழிமுறைகளை, இறை நெருக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கும் பிரார்த்திக்கக்கூடிய துஆ செய்யக்கூடிய அந்த வழியினுடைய அடிப்படையையும் அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த வசனத்தின் மூலமாக குறிப்பிடுகிறான். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், எவர் ஒருவர் அல்லாஹ்வினுடைய அந்த இருக்கக்கூடிய அந்த 99 பெயர்களை மரணம் செய்து அந்த சொல்லக்கூடிய வார்த்தையை விளங்கி புரிந்து கொண்டு அமல் செய்கின்றார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் கிடைத்துவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. நம்ம எத்தனை பேர் தெரிந்து வைத்திருக்கிறோம்? அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒவ்வொன்றாக நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம், அறிந்து கொள்ள வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். அவைகளை வைத்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதன் மூலமாகத்தான் நாம் சொர்க்கத்தை பெற்றுக் கொள்ள முடியும். அல்லாஹ்வினுடைய அந்த பண்புகள், அந்த பெயர்களை நாம் அறிந்து கொண்டால் எந்த ஒரு மனிதனும் பாவத்தை விட்டு பாவத்தின் பக்கம் செல்லாமல் படைத்தவனுடைய கடமையை நோக்கி திரும்பி விடுவான். அதனால் தான் அல்லாஹ் தஆலா உடைய பெயர்களில் ஒரு பெயர் தான் அல் பசீர் என்ற வார்த்தை. அல் பசீர்ங்கிறது அல்லாஹ் தஆலா கிட்டத்தட்ட குர்ஆனில் 51 இடங்களில் சொல்கிறான். பசீர் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை கிட்டத்தட்ட 11 இடங்களில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே அல்லாஹ் தஆலா பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றான். மனிதன் எந்த பாவம் செய்தாலும் அல்லாஹ் அதை பார்க்கிறான், அவன் நன்மை செய்தாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். இதை அல்லாஹ் சொல்வதனுடைய நோக்கம் என்ன? மனிதன் பாவத்திலிருந்து விலகி பாவத்தை விட்டு தொலைத்து விட்டு இபாதத்தின் பக்கம் திரும்ப வேண்டும் என்கின்ற இந்த சிந்தனை இறை நம்பிக்கையாளருடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைப்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அவனுடைய பண்புகளை அறிவுரை செய்கிறான். அப்படிப்பட்ட பண்புகளை விளங்கி புரிந்து அல்லாஹ் நம்மளை கண்காணிக்கிறான், நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு நன்மையின் பக்கம் திரும்பி பாவத்தை விட்டு விலகி நிற்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தذكرون ஃபذ்குருல்லாஹல் அஸீம் யذ்குருக்கும் வஷ்குரு அலா நிஅமி யஸீதுக்கும் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலம் மா தஸ்னஊன்.